20 இல்ல ஹாஃப் அன் அவர், எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியல, ஏன்னா வசனங்கள் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ஓகே, ஓகேயா? சரி, பணத்தை குறித்து இப்ப பணத்துல மைண்ட் செட்டை மாத்துறோம், ரைட்டு. பணத்துல மைண்ட் செட்டை மாத்துறோம், இது மிக முக்கியம். ஏன்னா உங்க மனநிலை மாறாம, இப்ப நான் சொல்ல போறக்கூடிய டாபிக் இது ஏற்கனவே நிறைய தடவை எடுத்தாச்சு. ஆனா இப்ப நான் வந்து அதனுடைய வனசரத்தின் அடிப்படையில சில விஷயங்களை சொல்ல போறேன். ஏன்னா ஏன்ங்கிறது தெரியும், ஏன்னு தெரியணும் இல்லையா? அப்போ மைண்ட் செட் மாறினா மட்டும் போதாது, இதையும் நீங்க செய்யணும். மைண்ட் செட் மாறாம செஞ்சீங்கன்னா அது பிரயோஜனம் கிடைக்காது. சரியா? சரி, பணத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் கிவிங். சொல்லுங்க, கிவிங். கொடுப்பது. கொடுப்பது மிக முக்கியமான ஒரு வேலை. கிவிங் வந்து மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பணத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்கள்கிட்ட எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய பணம், பணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கு சொல்லுங்க. எதுலலாம் பணம் கனெக்ட் ஆகி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் எதுல எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? கனெக்ட்னா பணம் அந்த இடத்துல எல்லாம் வேலை செய்கிறது, பணம் இல்லாம இதை செய்யவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒன்னொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுல எல்லாம் பணம் இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பணம், இந்த பணம் எதுலலாம் இருக்கு? எதுலலாம் இருக்குங்க? எல்லாத்துலயும் இருக்கு. படிப்புல மட்டும் இல்ல, பிசினஸ் மட்டும் இல்ல. ஏங்க, இப்ப இந்த வீடியோவை இந்த ஆடியோ கேக்குறீங்களே, இப்ப நான் பேசுறது உங்க காதுல கேக்குது, இது ஃப்ரீ, இது ஃப்ரீயாவா கேக்குறீங்க? சும்மா வந்து திடீர்னு கண்ணு முன்னாடி ஒரு மொபைல் வந்துச்சு பிரதர், கண்ணு முன்னாடி மொபைல் வந்துச்சு, நான் அப்படியே அந்த மொபைல் அப்படியே காதுல வச்சு கேட்டுட்டே இருக்கிறேன், பணமே தேவையில்லை அப்படின்னா இருக்கீங்க? முத ஒரு காசை கொடுத்து மொபைல் போன் வாங்கினாதான் இப்போ என் சத்தத்தையே கேட்க முடியும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? இன்டர்நெட்டுக்கு நீங்க பே பண்ணலன்னா இதை கேட்க முடியுமா? சொல்லுங்க. இன்டர்நெட் காசு போடணுங்க, போட்டாதான் 1 GB 2 GB அன்லிமிட்டெட் ஜிபி. கரெக்டா? ஈவன் என் வார்த்தையை இப்ப நீங்க கேட்கறதுக்கே பணம் முக்கியமா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கே பணம் முக்கியமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து நான் ஈவினிங் வரைக்கும் வெளியே போறீங்க, நான் சும்மா போறேன் அப்படின்னு போயிட்டு வாங்க பார்க்கலாம். சும்மா நடந்துட்டு வேணா வரலாம், சும்மா நடந்துட்டு வேணா வரலாம். மகளிர் வேணா மகளிர் பஸ்ல நீங்க சுத்திட்டு சும்மா வரலாம் இல்லையா? ஆனா அந்த பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பெட்ரோல் போடுது, டீசல் போடுது, காசை பே பண்ணுது. அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எப்படி கலந்துருக்கு மணி? எல்லாத்துலயும் கலந்துருக்கு. கரெக்டா? இது உங்களுக்கு புரியணும். எல்லாத்துலயும் கலந்துருக்கு. உறவுல கலந்துருக்கா? கலந்துருக்கு. உறவுல கலந்து, ரிலேஷன்ஷிப். நீங்க உங்க பொண்ணுக்கு ஏன் பாக்குறீங்க? பணத்தை யோசிக்க மாட்டீங்களா? ஏன் உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்கணும்னு எண்ணம் இருக்குமா வேணுமா? நீங்க வந்து அந்த பையன் காசே கிடையாது, பரவாயில்ல, அவங்க குடும்பத்துல காசே இல்ல, பரவாயில்ல, அவங்கதான் காத்த சுவாசித்து வாழ்வார்களே அப்படின்னு விட்டுருவீங்களா? சொல்லுங்க. யோசிப்போம்ல, நம்ம பொண்ணை பாத்துக்கணும், எவ்ரிதிங், பிகாஸ் மணி இஸ் இன்வால்வ்ட் இன் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ். உறவுகள்ல இருக்கு. பிள்ளைங்களை நல்லா கவனிக்கிறதுக்கு தேவைப்படுது, உறவை மேன்மைப்படுத்துறதுக்கும் தேவைப்படுகிறது. உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து சரி பார்க்குக்கு போவோம், வேற எங்கேயும் வேணாம்ப்பா, மால் இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் அ பார்க், ஒரு பிக்னிக் பார்க்குக்கு போறீங்க. பார்க்குக்கு போகணும்னா கூட உங்க கையில என்ன வேணும்? காசு வேணும். ஒரு சுண்டல் வாங்குறதுக்கும் கையில காசு வேணும் இல்லையா? பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்ல. அப்போ மணி இன்வால்வ்ஸ் இன் எவ்ரிதிங். அப்போ இப்படி எல்லாத்துலயும் கனெக்டா இருக்கிற இந்த பணம், இத நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எல்லாத்திலையும் நன்மைகளை பார்க்க முடியும். அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, தேவனோடு இருக்கிற இந்த வாழ்க்கையில, தேவன் ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் மணியை என்ன பண்றாரு? தன்னோட கனெக்ட் பண்றாரு. ஆலயம், தேவனிடம் வரும் பொழுது நீ எதோட வரணும்?
நீங்க போய் வசனத்தை வாசிச்சு பாருங்க, அந்த வசனம் இருக்கு. நீங்க ஆண்டவருடைய பிரசனத்துக்கோ ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது எதை கொண்டு வரணுமா? காணிக்கை கொண்டு வரணும்னு ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்னா, நம்ம இருதயம் பணம் எல்லாத்துலயும் கனெக்டா இருக்கிறதுனால நம்ம இருதயமும் பணத்தோட கனெக்டா இருக்கு. நம்ம இருதயமும் பணத்தோட கனெக்டா இருக்கு. ஏன் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பணத்தை வச்சுதான் முடிவு பண்றோம். நமக்கு எவ்வளவு இருக்கோன்னு தான் முடிவு பண்றோம். அதான் மனநிலை. இப்ப மனநிலை சரிப்படுத்துறோம். ஆண்டவர் எனக்கு செய்யறாரு எல்லாம் போது ஆண்டவர் என்ன கொண்டு வர்றாரு? இந்த பணத்துலதான் முதற் பலனை ஆண்டவர் என்ன பண்றாரு? வைக்கிறாரு. இந்த பணத்தை தான் கிவிங்கா நம்ம இருதயத்துல என்ன பண்றாரு? வைக்கிறாரு. நம்ம இருதயத்தை செக் பண்றாரு. ஆர் யூ கனெக்டட் வித் மணி? சோ இந்த கிவிங் மிக பவர்ஃபுல். ஏன் ஆண்டவர் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அது ஒரு கட்டளையாகவும் இருந்திருக்கு, அது ஒரு செயல்பாடாகவும் இருந்திருக்கு, அது பிரமாணமாகவும் இருக்க காரணம் என்னன்னா, இந்த பணம் உங்களுக்குள்ள இருக்கிற விதையாக இருக்கிறது. சொல்லுங்க, மணி இஸ் அ சீட். சொல்லுங்க, மணி இஸ் அ சீட். நல்லா புரிஞ்சுக்கணும். பணம், ஆமா, பிரசங்கி 10:19 பிரதர் போட்டிருக்காரு, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். கண்டிப்பா. ஆனா பணம் தான் என்னது? சீடு. அது ஒரு விதை. பணம் ஒரு விதை. புரிஞ்சுக்கோங்க, மணி இஸ் அ சீட். நான் சொன்னேன், நாம ஒரு விதை, இயேசு ஒரு விதை, நம்ம நேரம் ஒரு விதை. ஆனா மிக முக்கியம், மணி இஸ் அ சீடு. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் பணத்தை விதைச்சா பணம் தான் கிடைக்கும். இல்ல, நீங்கள் பணத்தை விதைக்கும் போது எல்லாமே கிடைக்கும். இதுதான் ரகசியம். when you sow a seed you receive everything. உறவுகள் சரிபடும். நான் ஒரு உதாரணம் ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு வசனங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல பாக்குறேன், இல்லைன்னா நாளைக்கு அதை கண்டினியூ பண்றேன். நல்லா பாருங்க. ஒரு 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 எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். ஒரு பையன் திருமணமாகி ஒரு ஒரு 1.5 இயர்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அப்ப எங்களுக்கு மெசேஜ் போடுறான். நான் இவங்க மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன் பிரதர். உங்க அப்ப நான் ஃபேஸ்புக்ல லைவ் எல்லாம் இருக்கும், நான் பாக்குறேன். நீங்க சொல்றீங்க குடும்பம் ஒன்னா இருக்கணும், குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு. ஆனா என்னால எங்க குடும்பத்துல, எங்க வீட்டுல டைவர்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னோட மனைவியை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என்னால அவ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்னே தெரியல பிரதர் அப்படின்னு. நானும் சுபிதாவும் ஓகே, சரி ஓகே நாங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் எல்லாம் ஆகுது. அங்க அப்படியே போயிட்டே இருக்குது. ஒண்ணும் புரியல. அந்த நேரத்துல நான் கிவிங்கை பத்தி ஒரு நாள் டீச் பண்ணேன். கிவிங்கை பத்தி, கிவிங் எல்லாத்துக்கும் உதவும் அப்படின் போது அந்த அந்த சகோதரன் அது வரைக்கும் எதுவுமே விதைச்சதே கிடையாது. ஒரு நாள் அவன் யோசிக்கிறான். அது எனக்கு அப்புறம் தான் சொல்றான். இல்ல, எனக்குள்ள தோணுச்சு. ஏன்னா அவன் என்ன நினைச்சானா, அவனுக்கு பணம் நிறைய இருக்கு, பணம் நல்லா சம்பாதிக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு பணத்துல ஒண்ணும் இல்ல, நான் ஏன் விதைக்கணும்? இப்போ மைண்ட், எனக்கு தான் பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் ஏன் பணம் வரணும்னால தானே விதைக்கணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு என்னன்னா, எப்பமாவது விதைக்கிறது, ஏதாவது பண்றது அப்படின்னு மனநிலை. அப்புறம் தான் அவனுக்கு அந்த சத்தியம் புரிஞ்ச உடனே என்ன பண்ணா, திடீர்னு நாங்க பாக்குறோம் 20,000 ரூபாய் எங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. யாருப்பா அது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சகோதரன். நான் உன்ன பிளஸ் பண்ணேன், ஆண்டவரே எந்த விதையா இருந்தாலும் நிறைவுல விதைச்சா கூட அது அவங்க லைஃப்ல பெரிய மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், ஹாப்பியா இருக்கட்டும்னு ஒரு ஊழியனை நான் ரிலீஸ் பண்ணேன். எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம், வித்தின் டேஸ்ல அவன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் கூட இல்ல, வித்தின் டேஸ்ல அவன் ஒரு போட்டோ போடுறான். என்ன போட்டோ? தன் மனைவியோட சேர்ந்து இருக்கிற போட்டோ போடுறான். எங்களுக்கு என்னப்பா நடந்ததுன்னா, அண்ணே வீட்டுல பேசிட்டு இருக்கிற டைம்ல என் ஒய்ஃபே இல்ல சேர்ந்தான் வாழ்வோம் அப்படின்லாம் சொன்னா, இது பண்ணா, நான் உடனே டிக்கெட் போட்டு எல்லாம் பண்ணேன், இப்ப நாங்க ஒன்னா இருக்கிறோம். போட்டோ போடுறான். எனக்கு புரியல. அப்பதான் எனக்குள்ளேயே, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ விதைப்பு மணி எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம விதைக்கிற விதை பணமா மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில சகல காரியங்களையும் திருப்புகிற ஒன்றாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓ, மணி ஆன்சர்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும்னால
தேவன் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கையும் ரிலீஸ் பண்ண முடியும். சோ கிவிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு இப்ப வசனத்துக்கு போலாம். முதல்ல எங்க நான் ஸ்டார்ட் பண்றேன்னு கவனமா பாருங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர். இப்ப இருந்து சில வசனங்களை நான் சொல்லி உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல திருப்பி திருப்பி கூட இதை கேளுங்க. ஏன்னா இது நீங்க அசை போட்டே ஆக வேண்டும். இதை என்ன பண்ணணும்? அசை போடணும். அப்படின்னா மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். சரி, இந்த வசனத்தை வச்சு நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த வசனத்தையே நீங்க உங்களுடைய வாக்குத்தத்தமா கூட நீங்க நினைக்கலாம். நான் வந்து இதை அப்படிதான் நினைப்பேன். இதுதான் என் லைஃப்ல இருக்கணும்னு. என்ன ஒரு பிளெஸிங் தெரியுமா? என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா அந்த வசனம்? வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 9 verse 8. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மிஸ் பண்ணிடக்கூடாதனால திருப்பி சொல்றேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும், நல்லா பாருங்க, having all sufficiency in all things, இன்னும் சொல்ல போனா all the time, எல்லா நேரத்திலும். எப்பொழுதும்னா என்ன? எல்லா நேரத்திலையும். எல்லாவற்றிலும்னா என்ன? நம்ம லைஃப்ல எல்லா ஏரியாலையும். சம்பூரணம்னா என்ன? பரிபூரணம்னு அர்த்தம். சம்பூரணம்னா என்ன? பரிபூரணம். இப்படி நீ இருக்கணும்னு தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் சொல்றாரு, நீ நற்கிரியையில பெருகணும்னா, அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க நற்கிரியைகள் செய்யணும். இந்த பூமியில நிறைய விஷயம் பண்ணணும், நல்லா இருக்கணும்னா முதல் நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கிறவர்களாக இருந்தா மாத்திரம்தான் சகலவித நற்கிரியைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? பெருக முடியும். அப்ப எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்க முடியுமா? முடியும். பவுல் சொல்றாரு, முடியும்பா. ஏன்னா தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to make all grace. நான் இதை வச்சு ஜெபம் பண்ணுவேன் ஸ்டார்டிங்ல எல்லாம். ஆண்டவரே எல்லாவற்றிலும், அப்படின்னா என்ன? உங்க குடும்பத்துல நல்லா சம்பூர்ணமா இருக்கலாம், பினான்ஸ்ல சம்பூர்ணமா இருக்கலாம், ஹெல்த்ல சம்பூர்ணமா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல சம்பூர்ணமா இருக்கலாம், உங்க பிசினஸ்ல ஏன் எல்லாவற்றிலும்னு போட்டிருக்கு. ஏதோ கொஞ்சத்துல இதுல கொஞ்சம் நல்லா இருப்ப, சம்பூர்ணமா இருப்ப, அதுல சம்பூர்ணமா இருக்க மாட்டேன் அப்படின்னு போடல. எல்லாவற்றிலும் அப்படின்னா எல்லாத்துலயும் நம்ம எப்படி இருக்க முடியும்? சம்பூர்ணமா இருக்க முடியும். அப்புறம் போட்டிருக்கு எப்பொழுதும். எப்பொழுதும்னா என்னங்க? இப்போ உலகம் சொல்லும், ஒரு கொஞ்ச காலம் சீசன் சொல்லுவாங்களே, சீசன் இப்போ வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும், பிசினஸ் டல்லா இருக்கும், அந்த சீசன்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் இருக்கும்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும். உலகத்துல சீசன் மாறலாம், சூழல் மாறலாம், ஆனா நம்ம கிட்ட எப்படி இருக்குமா? சம்பூரணமா இருக்குமா? எப்பொழுதும். வருஷம் தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி இருக்க முடியும்? சம்பூரணமா இருக்க முடியும். இத வந்து பெருக வல்லவர், இப்படி செய்ய முடியும்னு பவுல் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? இந்த வார்த்தைய நான் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே இது நடக்கணும்னு, அப்ப எங்க மென்டார் சொல்லுவாரு, ஒரு வசனத்தை நீ வாசிக்கும் போது நீ என்ன பண்ணணும்? மேல கீழே வாசி. சும்மா அந்த வசனத்தை மட்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பிரசங்கம் எப்படி கேட்போம்? இங்க இருந்து ஒரு வசனம், அங்க இருந்து ஒரு வசனம், இங்க இருந்து. நீங்க ஆனா அந்த அதோடைய பேக்ரவுண்டையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். இத பவுல் எல்லா நிருபத்திலையும் எழுதல. இது வந்து இப்படிதான் அப்படின்னா, அவர் எல்லா நிருபங்கள் ரோமர்ல எழுதியிருக்கணும், அப்படிதானே? ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்துல எழுதியிருக்கணும், கொலோசியருக்கு எழுதியிருக்கணும், இப்படி எழுதியிருக்கலாம். இந்த வசனத்தை இங்க மட்டும் தான் எழுதுறாரு. ஏன் எழுதுறாருன்னா, இங்க ஒரு காரியத்தை அவர் விளக்கி சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு. அவங்க ஒரு காரியத்தை முடிவு பண்றாங்க, என்னன்னா கிவிங். இங்கே அவர்கள் அப்போஸ்தலர்கள் கொடுக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த இடத்துல அவர் அதை சொல்றாரு. சோ நீங்க இந்த வசனத்தை மேல போய் பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, இதைதான் நம்ம என்ன பண்ணிடுவோம்? விசுனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். 6வது வசனம்,
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைக்கிறது, இந்த வசனம் எல்லாம் நான் திருப்பி சொல்லணும்னே இல்லை, இது நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. காணிக்கணும் போது இதை தான் வாசிப்பாங்க இல்லையா? கட்டாயமா கொடுக்க கூடாது, மனதுல நியமித்தபடி கொடுக்கணும், இது எல்லாமே கேட்டு இருப்பீங்க. சோ கொடுக்கறதுல இந்த வசனத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. கீழே வாங்க, ஒரு ரகசியம் இங்க இருந்து தான் இப்ப தொடங்க போகுது. 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அவர் சொல்றாரு அந்த சபைக்கு, நீ எல்லாவற்றிலும் எல்லாம் இருப்ப, நீ மனதார கொடு, உன் மனசுல நியமித்தபடி கொடு, நீ தாராளமா கொடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நீ விதைக்கிற விதை, மணி இஸ் a seed, அந்த சீடை யார் தருவாரா? சொல்லுங்க, யார் தருவா? தேவன் உனக்கு தருவாரு. உனக்கு விதையும் தருவாரு, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அப்பனா நம்ம வாழ்க்கையில ஆகாரம்னா என்ன? வெறும் ஃபுட்டு மட்டுமா? பிரியாணி மட்டுமா? இல்ல. ஆகாரம்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. உங்க வீட்டுக்கு இப்ப நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, இதை யூஸ் பண்றீங்க, அது யூஸ் பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க, அது இது எல்லாம் அதான் ஆகாரம். ஆகாரம் என்ன? நம்ம புசிக்கிறது. சொல்லுங்க, நான் புசிப்பது ஆகாரம். ஆனா அந்த ஆகாரத்துல ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? கூட விதையையும் கொடுக்கிறார். இதுதான் கான்செப்ட். உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட நீங்க எனக்கு ஒரு தோட்டத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க, ஒரு கார்டனை கொடுங்க. ஆண்டவரே மிகப்பெரிய தோட்டத்தை எனக்கு தாங்கன்னு நீங்க கேட்கும்போது ஆண்டவர் தோட்டத்தை கொடுக்க மாட்டார், ஒரு கார்டனை கொடுக்க மாட்டார். இஃப் யூ ஆஸ்க் God for a garden, he never give a garden. He never give a garden. நீங்க தோட்டம் வேணும்னு கேக்குறீங்க, தோட்டத்தை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு விதையை கொடுப்பார். இல்ல ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள கொடுப்பார். அதுல ஆப்பிள்ல என்ன இருக்கு? ஒரு தோட்டமே இருக்கு. ஆனா அந்த ஆப்பிள்ல ஆகாரம் இருக்கா? இருக்கு. நீங்க ஆப்பிள் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆனா உள்ள என்ன இருக்கு? விதை இருக்கு. அப்போ விதையையும் அளிப்பார், நீங்க சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பார், அந்த விதைக்குள்ள தோட்டத்தையும் கொடுப்பார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும். ஏதோ இன்னொருத்த விதைப்பான், நம்ம ஆகாரம் கொடுக்கிறார் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எதை கொடுக்கிறாரு? ஆகாரத்தோடு விதைய கொடுக்கிறாரு. நான் தான் சொல்லுவேன், வானத்தையும் பூமியையும் தேவன் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் எப்படிதான் படைச்சாரு? விதையோட படைத்தார். இன்னைக்கு நீங்க பாக்குற ஒவ்வொரு மரம் செடியாக இருக்கட்டும், எல்லாமே தேவன் உலகம் தோற்றது எப்ப தொடங்கிச்சு, எப்போ அவர் உருவாக்கினார் அப்ப படைத்ததுதான். ஆனா இன்னைக்கு கண்ணுல பாக்குறோம், எப்படி பாக்குறோம்? அதே மரத்தையா பாக்குறோம்? இல்ல. அதுல இருக்கிற விதை விதைத்து மறுபடியும் முளைத்து, விதைத்து முளைத்து, விதைத்து முளைத்து, விதைத்து முளைத்து, இன்னைக்கு 2000 இல்ல எத்தனாயிரம் வருஷம் கழிச்சும் அவர் அன்னைக்கு போட்ட, அன்னைக்கு அவர் உருவாக்குனது இன்னைக்கும் நம்ம பார்க்க காரணம் என்ன? விதைப்பும் அறுப்பும். நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே அதானுங்க. ஆதாம் ஏவாளை தவிர வேற யாரையாவது படைத்தாரா மனிதனை? சொல்லுங்க. ஆதாம் ஏவாளை தவிர வேற யாரையாவது படைத்தாரா ஆண்டவர்? சொல்லுங்க. இல்ல. ஆதாமுக்குள்ள விதையையும் ஏவாளுக்குள்ள விதையையும் வச்சாரு, மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் பெருகி கொண்டு இருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் படைக்கும் பொழுது விதைய உள்ள வச்சு படைக்கிறார். அப்போ இந்த விதை தான் என்ன பண்ணுது? பெருக பண்ணுது. உங்கள் விதையை இங்க பாருங்க, அவர் எழுதுறாரு பாரு, பவுல் எழுதுறாரு, உங்களுக்கு விதையை கொடுக்கிறாரு, உங்களுக்கு விதையை அளித்து அதை என்ன பண்ண போறாராம்? பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ பெருக்கம் எதுல வருது? விதைக்கும் பொழுது வருது. பவுல் ஏன் இத போய் இங்க பேசணும்? கிவிங்ல ஏன் பேசணும்? ஏன்னா பவுலுக்கு தெரியும், ஒருத்தன் உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதம் நீ விதைக்கிற விதையில இருக்கு, அது பெருகும், அது நிறைவாக மாறும். இதே பவுல் பாருங்க, இன்னொரு விஷயம். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? விதைங்கிறாரு. எப்படி விதைக்க சொல்றாரு? உனக்கு வருகிற ஆகாரத்துல விதையவும் வச்சிருப்பாரு, அந்த விதைய விதை.
பிலிப்பியர் 4வது அதிகாரம், அதுல ஒரு விஷயத்த சொல்றேன். அதுலயும் ஒரு வசனத்தை நம்ம எப்பவுமே எடுத்து பிரசங்கம் பண்ணுவோம். ஊழியக்காரங்க அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி தான் நம்ம பேசுவோம். எல்லாரும் மற்றவங்களும் ரிசீவ் பண்ணும்போது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எனக்கு தெரியும் பிரதர், நான் இதைதான் வச்சு ஜெபம் பண்றேன் பிரதர். இல்லையா? எனக்கு தெரியும் பிரதர், இதுதான் வச்சு ஜெபம் பண்றேன். என் தேவன், பவுல் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். யாருக்கு சொல்றாரு? யாருக்குங்க சொல்றாரு? வாசிப்போமா? கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். பவுல் சொல்றாரு, எப்பா நான் தெசலோனிக்காவில இருக்கும்போது என் குறைச்சல் நீங்கும்படி நீங்க 2-3 தடவை அனுப்புனீங்க. நான் ஏன் வாங்கினேன்னா, ஏன்னா பவுல் ஒரு அப்போஸ்டல். இவங்க பிள்ளைங்க, இவங்க எல்லாம் இதெல்லாம் அவர் ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அப்போ அந்த டைம்ல அப்பதான் சுவிசேஷம் பரவிட்டு இருக்கு. ஒரு இடத்துக்கு போகணும். பவுலை பொறுத்த வரைக்கும் பவுலே இதை பேசுறாருன்னா எப்படின்னு பாருங்க. ஏன்னா பவுல் உபகாரத்தை என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாராம். இது பவுலுடைய பர்சனாலிட்டி. இத பவுல மாதிரி எல்லாரும் உடனே நானும் பவுல் மாதிரினா அப்படின்னா யாருமே நீங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. என்ன சிலர் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரன், பவுல் வேலை செய்துதான் ஊழியத்தை செய்தார், காணிக்கையை அவர் வாங்கல அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல, அவர் காணிக்கை நிறைய வாங்கியிருக்கு. நான் பவுல போலன்னா நிஜமா சொல்றேன், கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா பவுல் முடிவு எடுத்தாரு, நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு. அவரு சொன்னாரு, நான் கல்யாணம் பண்ணாம ஊழியம் பண்றேன், 2வது நான் வேலை செஞ்சு ஊழியம் பண்ணுவேன். சில இடத்துல வேலை செய்தார், எல்லாம் பண்ணாரு, காணிக்கையும் வாங்கினாரு. ஆனா பவுலுக்கும் அப்புறம் என்ன வந்துச்சு, ஒரு ரெவலேஷன் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல். பவுல் சொல்றாரு பிலிப்பு சபைக்கு, இங்க பாரு, நீங்க எனக்கு அனுப்புறீங்கல்ல காசு, ஆக்சுவலா அது எனக்கு வேணாம், ஆனா நான் ஏன் வாங்குறேன் தெரியுமா உங்ககிட்ட? பாருங்க, இதெல்லாம் எனக்கெல்லாம் கண்களை திறந்தது. பவுல் சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல். பிலிப்பியர் 4:17, பிலிப்பியன் சாப்டர் 4 verse 17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எப்பா, நீ கொடுக்கிற காணிக்க பணம் எனக்கு இல்ல, அது உனக்கு கணக்கு பெருகும்படி நான் அதை வாங்கிக்கிறேன். நான் வாங்குறேன். ஏன் வாங்குறேன்னா உனக்கு பெருகும். பாருங்க, பெருகும். கொரிந்து சபைக்கு சொல்றாரு, விதைய வச்சிருக்கிறாரு, அந்த விதைய உனக்கு கொடுத்து நீ விதைக்கும் போது அதை பெருக பண்ணுவார். நீ எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பூர்ணமா இருப்ப. அப்புறம் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, பரிபூர்ணமும் எனக்கு உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் திருப்தியா தான் இருக்கிறேன். ஆனா நான் ஏன் வாங்குறேன் தெரியுமா? என் தேவன். அப்புறம் தான் சொல்றாரு, என் தேவன் என்னை திருப்தியா வச்சிருக்கிறாருப்பா, நிறைவா வச்சிருக்கிறாரு, பரிபூர்ணமா வச்சிருக்கிறாரு. நீங்க ஏன்னா அந்த பிலிப்பு சபை எப்படி கொடுக்கறாங்க தெரியுமா? குறைவுல கொடுக்கறாங்க. நான் ஒரு டைம் இப்படிதாங்க, ஸ்டார்டிங்ல ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் கொடுக்கிறேன். என்ன, எனக்கு இவ்வளவு வருமானம் தாங்க, நான் நிறைய கொடுப்பேன். எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க, நான் அதுல இருந்து கொடுப்பேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு கண்ணை திறந்தாரு. அந்த டைம்ல நீ இருக்கிற இதுலயே கொடுக்கலனா எதுவுமே வராது. நீ நினைச்சுக்கிட்டே இருக்காத, என்னைக்குமே நிறைவு வராது. குறைவுல கொடுக்கிறவன் தான் நிறைவுலையும் கொடுப்பான். அதுதான் ஹார்ட். ஏன்னா இதுலயே 10 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியல, 100 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியல, 500 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியல, 1000 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியல, 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியல, எப்படி 1,00,000 கொடுப்பேன்? நிறைய நம்ம யோசிப்போம், நான் 1,00,000 கொடுப்பேன், 5,00,000 கொடுப்பேன், 1 கோடி கொடுப்பேன். தம்பி, முதல்ல 100 ரூபாய் கொடுக்குறியா? 1000 ரூபாய் கொடுக்குறியா? 500 ரூபாய் கொடுக்குறியா? 5000 ரூபாய் கொடுக்க முடியுதா? ஏன் பிலிப்பு சபையில அவங்க எப்படி கொடுக்குறாங்க? அவங்க குறைவு அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கே இல்ல. ஆனா பவுலுக்கு உடனே அனுப்புறாங்க. பவுல் முடிவு. இப்ப பவுல் பாருங்க, அவர் நிறைவா இருக்கிறாரு. இப்ப பாருங்க, பவுல் நிறைவா இருக்கிறாரு. இப்ப பவுல் என்ன நினைக்கணும்? ஐயோ பாவம், அவங்களுக்கே இல்லையே,
நான் ஒரு தடவை இப்படிதான் நான் சொன்னிருக்கேன். எனக்கு அந்த அந்த ஏன்னா அது இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, அது என் கண்களை திறந்தது. ஒரு அம்மா 2 குழந்தை பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்கங்க. நைட்டு 6:45 மணி நேரம் இருக்கும், இருட்டுற நேரம், ஜெபத்துக்காக வராங்க. நானும் சுவிதாவும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்புறோம். அப்ப நாங்க வேலூர்ல இருக்கிறோம். 2014 ஆமா அந்த டைம்ல. அவங்க எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு தள்ளி நடந்து போகணும். அவங்க ஜெபம் பண்ணிட்டு கையில வந்து 150 ரூபாய் என் கையில கொடுக்குறாங்க. எனக்கு தெரியுது. நான் ஐயா இதை உங்களுக்குன்னு காணிக்க கொண்டு வந்தோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் அதை வாங்கிட்டேன். அப்புறம் நான் கேட்கிறேன், நீங்க எப்படி போவீங்க? நாங்க போய் பஸ்ல போவோம். எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் ஒண்ணு சரின்னு சொல்லிட்டு, அவங்க எனக்கு தெரியுது அவங்க கிட்ட வேற காசு இல்லைன்னு. பஸ் ஏறி போறாங்க. நான் என்ன பண்ணேன், கூப்பிட்டு பொண்ணை கூட்டிட்டு போறீங்க, பஸ்ல போகாதீங்க, ஆட்டோ எடுத்து இங்க ஸ்டாண்ட் ஆட்டோ எடுத்து நீங்க போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி 150 ரூபா அவங்க கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம அவங்க நல்லா இது பண்ணி விட்டோம், ஜெபம் பண்ணிட்டான். நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. டேய், அவன் தரித்திரமே நீங்கணும்ங்கிறதுக்காக தான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே அவனை அனுப்புனேன், அவன் அந்த குடும்பத்தை. ஆனா மறுபடியும் தரித்திரமாவே அனுப்பி விடுறியே. நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் அப்படி? நான் தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நீ ஜெபம் பண்ணியிருக்கிற, அதை அவங்க ரிசீவ் பண்றதுக்கு தானே அவங்க உங்ககிட்ட கொடுத்தாங்க. 150 ரூபா உனக்கு பெரிய விஷயமே கிடையாது. உனக்கு உன்கிட்ட இருக்கு காசு, ஆனா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அதையே விதைக்கிறான் தன் குறைவுல. உன் கையில 150 ரூபாயை கொடுக்கும் போது அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், இப்ப நீ திருப்பி கொடுத்து விட்டுட்டியேன்னு. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது ரகசியமே. நீ பஸ்ல போறான்னு நினைக்கிற, அவன் இப்ப பஸ்ல போவான், நாளைக்கு கார்ல வருவான். அதெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த ரகசியம் அப்பதான் புரிஞ்சுது. நீ ரிசீவ் பண்ற ஹார்ட்ல இரு, அவங்க அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் மெடிடேட் பண்ற. ஆண்டவரே வசனம் சொல்லுங்க. அங்க பிலிப்புல அப்புறம் தான் இந்த வசனம் டக்குன்னு பிளாஷ் ஆகுது. பவுல் எழுதுறாரு, உன் குறைவுல நீ கொடுத்த, என் தேவன் என்னை திருப்தியா தான் வச்சிருக்கிறாரு. நான் ஏன் உன்கிட்ட வாங்கினேன்னா, நான் வாங்கினது உன் கணக்கில் பலன் பெருகும்படி. பவுலுக்கு அந்த ரகசியம் புரிஞ்சுது. நிறைய நேரம் நம்ம நினைப்போம், ஒருத்தங்க கஷ்டப்பட, எனக்கு அதான் பாருங்க, இந்த Facebookல நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் நிறைய வீடியோஸ் போகும். நிறைய பேர் ப்ரேயருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. சில மெசேஜ் வரும் பாருங்க, கஷ்டமா இருக்கும். என்ன தெரியுமா? ஐயா, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, தயவு செய்து எனக்கு உடனே காசை அனுப்பித்தாங்கன்னு சொல்லி ஜிபே நம்பரு, போன்பே நம்பரு, என்னெல்லாம் உண்டோ அக்கௌண்ட் டீடைல் வச்சு அனுப்புவாங்க. நிறைய மெசேஜ் வரும் இந்த மாதிரி. நம்ம பார்த்தோம்னா என்ன, ஐயோ பாவம். அது அனுப்புறது யாரு தெரியுமா? ஊழியக்காரங்க. ஜனங்க அனுப்புனதே கிடையாது இது வரைக்கும். ஜனங்க, பீப்புள், பிலீவர்ஸ், அவங்க ஜெபம் பண்ணிக்கோங்க ஐயான்னு மட்டும்தான் அனுப்புவாங்க. ஆனா எத்தனை பேரு ஊழியக்காரங்க ஒருவேளை ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீர்கள். யாருன்னு பார்த்தா பாஸ்டர்னு சொல்லி அவர் பேர் போட்டிருப்பாரு, ஊரு போட்டிருப்பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஊழியக்காரங்க அனுப்புவாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு காசு இல்ல, எங்க பிள்ளைங்களை. எனக்கு கஷ்டமா இருக்கும். முதல்ல அவங்க நிலைமையை நினைச்சு கஷ்டமா இருக்கும். இதை அனுப்புங்க, அதை அனுப்புங்கன்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, நார்மலா என்ன யோசிப்போம்? பாவம் ஊழியக்காரர், ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி கொடுக்கலாம், ஒரு 5,000 ரூபாய் அனுப்பி கொடுக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல ஒரு தடவை இப்படிதான் அனுப்பியிருக்கேன், காசு போடுவேன். அப்பதான் யோசிச்சேன், நான் காசு போடுறது அந்த நேரத்துல அவனுக்கு கிளியர் ஆயிடும், ஆனால் அவன் வறுமையில இருந்து வெளிவரவே முடியாது. அவன் ஊழியக்காரனா இருந்தாலும், unless until he give, he will never receive the blessing. never ever. அது டெம்பரரி, அந்த நேரம் நல்லா இருக்கும். எனக்கு அப்பதான் ஆண்டவர் அதை ஓபன் பண்ணாரு. இப்ப அதே ஊழியர்கள் செழிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்கல்ல, பிரதர் காசு அனுப்பி கொடுங்க, காசு அனுப்பி கொடுங்க, காசு அனுப்பி கொடுங்க, உதவி பண்ணுங்க, சின்ன ஊழியர்களுக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு கூப்பிட்டு 500 ரூபாய் கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுக்கறது. நான் சொல்லட்டுமா, ஐ நெவர் அக்ரி ஆன் தட். நான் அதை அங்கீகரிக்கவே மாட்டேன். ஏன்? அந்த 100 பாஸ்டரை கூப்பிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா அவன் தரித்திரத்திலேயே இருப்பான். இருப்பார்கள், நான் அப்படி சொல்றேன், இருப்பார்கள். அவங்க அவங்க வெளி வரவே முடியாது unless until they sow to the man of God. நான் ஒன்னு சொல்லட்டுமா, இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்கல்ல, பணம் வேணும் பணம் வேணும்னு, அதே அவங்க பிரதர்
உங்க மெசேஜை பார்த்தேன், இதோ நான் உங்களுக்கு ஒரு ஷோ பண்றேன், உங்களுக்கு நான் 1000 ரூபாய் அனுப்பி கொடுக்குறேன், என்கிட்ட இருந்த பணம் இதான் என் வீட்டுல, இதோ உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்ப நீங்க யோசிக்கலாம், பிரதர் அவர்கிட்ட இருந்ததே 1000 ரூபாய், அதையும் நீங்க புடுங்கிக்கிட்டீங்களே. ஆமா, ஏன் ஏன் சொல்லுங்க? ஏன்? தரித்திரத்தின் ஆவிய அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும். தேவனுக்கு நீங்க ஆண்டவர் கொடுக்கறதுனா முதல் நூறு என்ன பிரச்சனைனா, இங்க நம்ம கொடுக்கும் போது ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு ரெடி, ஆனா ஊழியக்காரன்கிட்ட கொடுக்கணுமோ. எனக்கு ஒரு ஆன்டி வந்து, நான் ஸ்டார்டிங்ல ஊழியத்துல வர்றதுக்கு முன்னாடி, அப்போ வந்து சில ஊழியர்களோட நான் ரொம்ப அவங்க கனெக்டடா இருப்பேன். அப்போ ஒரு ஆன்டி உண்டு, அவங்க ஒரு ப்ராஃபட் தான். அவங்க வந்து வேலை பார்த்துட்டு, அவங்க ஒரு நர்ஸ், பட் வேலை பார்த்துட்டே மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து ப்ரே பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. அவங்ககிட்ட ஒரு தடவை பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க கண்ணீரோட சொன்னாங்க, ஜானி, பிரச்சனைன்னு வரும்போது, வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது, ஜனங்க அந்த நேரம், ஐயோ இந்த பிரச்சனை தீந்துடணும், இந்த ப்ராப்ளம் போயிடணும், இந்த கடன் பிரச்சனை மாறிடணும், இது நடந்துடணும், அந்த கண்ணீரோட அந்த வலியோட ஊழியக்காரங்களை தேடி வருவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய பேர் அவங்கள தேடி வருவாங்க, வந்து அம்மா ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு வாங்கலாம். ஸோ இவங்க வந்து வாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்களாம், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம், அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். இதுல எப்படி இயேசு அன்னைக்கு இதே அனுபவித்தாரோ சொல்றாங்க, பிரச்சனை போது ஊழியக்காரனை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆனா அது தீர்ந்த உடனே பாதி பேர் சொல்றதே இல்ல, எனக்கு அது உடைஞ்சிரும். நான் உங்களை திருப்பி பார்க்கும்போது, என்ன அன்னைக்கு இதுக்காக இருந்தீங்களே, என்னாச்சு? ஆமா சிஸ்டர் நடந்துச்சு, ஐயோ மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. அவங்க சாதாரணமா சொல்ல மறந்துட்டேன், இது அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன்னு நினைப்பாங்களாம். அவங்க சொல்ல, எனக்கு அப்போ புரியல, இப்போ மினிஸ்ட்ரியில எனக்கு புரியுது. சொல்லுவாங்க, அவங்க அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்துரும், பணம் வந்துரும், பல லட்சம் கடன் தீரும், யோசிக்காத பணம் வரும் பாருங்க. இவங்களை வந்து பார்க்க கூட மாட்டாங்களாம். ஆனா இவங்க சொல்லுவாங்க, என் ஆண்டவர் என்ன நடத்துறாரு. ஆனா இப்படி பிரச்சனை போது கடவுளா பாக்குறவங்க, கொடுக்கணும்னு நினைக்கும் போது மனுஷனா பாக்குறாங்க. இந்த டைலாக் எனக்குள்ள அப்பவே இருக்கும். அவங்க சொன்ன வார்த்தை, பிரச்சனை போது ஊழியக்காரன் கடவுளா தெரியறான், பிரச்சனை தீர்ந்த உடனே ஆசீர்வாதம் வந்த உடனே அதே ஊழியக்காரன் மனுஷனா தெரியறானே. ஏன்னா மனுஷனுக்கு போய் கொடுக்கணுமா? பானிபூரி வாங்குறது கூட நான் காசு கொடுப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணும் இது எனக்கு அப்ப புரியல. ஏன் லைஃப்ல மினிஸ்ட்ரியில இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது சில நேரம் அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் ஒரு தடவை பாருங்க, ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, லாக்டவுன் அதுக்கப்புறம் நினைக்கிறேன், முன்னாடியே தெரியல, ஒரு ஒரு மீட்டிங் நடந்தது. நான் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம லைவ் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். அதுல வந்து ஒருத்தங்க, ஒரு குடும்பம், அவங்க வந்து பயங்கர கஷ்டத்துல இருந்தாங்க, பிரச்சனையில இருந்தாங்க. இது கூட உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன்னா, த ஹார்ட் ஆஃப் பீப்புள், ஹவு, எப்படி அது நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். பெரிய பிரச்சனையில இருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு கடன்லாம் இருக்கு, அவங்க நகையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சோ அவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டாங்க, பிரதர் எல்லாமே போயிடுச்சு. அப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றது தானே, உங்களை தேடி என்ன வரும்? தங்கம் வரும். இப்ப நான் சொல்றேன், உங்களை தேடி தங்கம் வரும், வெள்ளி வரும், பொன் வரும், புகழ் வரும். ஏன் சொன்னா வரும்? ஊழியக்காரன் டிக்ளேர் பண்ணா ஆமேன்னு போட்டீங்கன்னா வரும். அதுதான் த பவர் ஆஃப் அனாயிண்டிங். ஊழியக்காரனுக்கும் பிலிவர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. ஊழியனை ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். You need to understand that. நம்ம மேல ஒரு ஊழியரை வைத்திருக்கிறார், ஒரு மென்டாரை வச்சிருக்கிறார், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை வைத்திருக்கிறார்னா, he is anointed more than us. He has a special anointing. Yes, every man of God. ஊழியத்துக்குன்னு பிரிக்கப்பட்டவங்கன்னு இருக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்ட அபிஷேகம். It's a so powerful and honorable anointing. It's a kingly anointing. சோ அவங்க அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்ப அந்த டைம்ல பாருங்க, இது நான் அவங்க மனநிலைய நான் அப்புறம் மெடிடேட் பண்ண யோசிச்சேன். அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சனை தீர்ந்துருச்சு எல்லாம். அது எப்போ எனக்கு தெரியும்ங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. அப்ப நான் ஒரு மீட்டிங் நடத்தினேன். அந்த மீட்டிங் வந்து சார்ஜபிள் மீட்டிங். எப்படின்னா, சார்ஜபிள்னா ஃபுட்டுக்கு இதுக்கும், ஏன்னா எல்லாரையும் இன்வைட் பண்ண வேண்டாம், நம்ம ஒன்லி இன்வைட் பண்ண சொல்லி அந்த ஒரு நாள் மீட்டிங்க்கு 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கூட்டம் நான் நடத்தினேன் சென்னையில.
ஸோ நிறைய பேர் நம்ம லைஃப் டுகெதர் மெம்பர்ஷிப் எல்லாரும் அதுல வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி ஒரு 60 பேர் நினைக்கிறேன். அன்னைக்கு ஃபுட்டு பிரியாணி எல்லாம் போட்டோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்டார்டிங்ல நடத்தணும் முன்னாடி. அப்போ ₹500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார், ஏன்னா லிமிட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணோம். நம்ம மீட்டிங் நல்லா நடந்தது. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க நேரத்துல பாதியில வந்தாங்க. யாரு? இந்த பர்டிகுலர் பர்சன். இவங்க வந்து அவங்க வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க பாருங்க. வந்து மீட்டிங்ல உட்காந்து பார்த்தோன்னே, சிஸ்டர் நீங்க அப்படின்னோன்னா அவங்க சொன்னாங்க, பிரதர் அப்படின்னோன்னா ஓகே புரிஞ்சிடுச்சு. சரி ஓகேன்னோன்னா அவங்க, நான் வந்து டெஸ்டிமனி ஷேர் பண்ணோம்னாங்க. சரி ஷேர் பண்ணுங்கன்னோன்னா அவங்க சாட்சி சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு பிரச்சனையில இருந்தேன், எல்லாமே இதாயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு 8 சவரன்ல தங்கம் கொடுத்தாரு. 8 சவரன் தானே, இங்கிலீஷ்லயும் சவரன் தானே. 8 சவரன்ல என்ன நகையே போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் தீந்து இவங்களுக்கு அது ஒரு செயினை காட்டினாங்க. 8 சவரன்ல எனக்கு ஆண்டவர் வந்து செயின் கொடுத்திருக்காரு, தங்கம் கொடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ண. நானும் பயங்கரமா பிளஸ் பண்ணி, சூப்பர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எல்லாரையும் பிளஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் முடிஞ்ச உடனே அவங்க அவங்க வர்றேன்னு சொல்லல, திடீர்னு தான் வந்தாங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நடக்குன்னு தெரியும். அப்புறம் என் காதுல வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் நான் வந்து கொஞ்சம் 10:30 தான் வந்தேன், 500 ரூபாய் நான் பே பண்ணணுமா பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்னும் பே பண்ண வேண்டாம் சிஸ்டர், நீங்க ஃப்ரீயாவே இருந்து ஃப்ரீயாவே சாப்பிட்டுட்டு நீங்க போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஒரே சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சுதான். இப்ப வெளியே இருந்து நான் எதுவுமே சொல்லல, நீங்க அதை பாருங்க. உங்களுக்கு என்ன புரியுது? இட் டசன்ட் மீன், அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரைட்? ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போடுறது விஷயமே கிடையாது, ஒருத்தங்க வந்து இருக்கணும் கிடையாது. அப்பதான் நான் யோசிக்கிறேன், வாட் தி ஹார்ட் ஆஃப், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். பிரச்சனையில இருக்கும்போது ஆண்டவர் பிரச்சனையே தீர்த்திருக்காரு. அத்தனை பிரச்சனை போயிருக்கு. யோசிக்க, ஒரு சவரன் எவ்வளவுங்க? ஒரு சவரன் எவ்வளவு? 8 சவரன்னா எவ்வளவு? ஆண்டவர் லட்சத்துல பிளஸ் பண்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த 8 சவரன்ல கிட்டத்தட்ட 3/4 சவரன் விதை. அது தெரியுமா உங்களுக்கு? அப்படிதானங்க? 1/10 யாரோடது? ஆண்டவரோடது. 1,00,000 கொடுத்தா 10,000 யாரோடது? ஆண்டவரோடது. 10 சவரன்னா 1 சவரன் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அதுவே வேணாம், 500 ரூபாய் கொடுக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ண உங்களுக்கு மனசு இல்ல ஆண்டவருக்கு. வந்துட்டு கூட நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், 500 ரூபாய் கொடுக்கணுமா? இவங்க எல்லாம் சீக்கிரமா, இவங்க ஃபுல்லா அட்டன் பண்றதால அவங்க 500 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் 500 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்கவே வேணாம் சிஸ்டர், நான் உங்க லைஃப்ல விதைக்கிறேன்னு விதைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மள குறைவா நடத்தினதே இல்லை. இப்பதான் யோசிக்கிறேன், ஹவு ஹார்ட். எனக்கு அந்த ஆன்டி எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது. அம்மா இல்ல, இப்படிதான் ஜனங்க, see they don't know the importance of honoring God. ஆண்டவருக்கு தேங்க் பண்ற ஹார்ட் இல்ல. புரியுதுங்களா? இப்படியும் இருக்கிறாங்க. விதைக்கிறது என்பது நான் சொல்றேன் from your heart. ஒண்ணுமே இல்லாத போது பாருங்க, ஆபிரகாம் அவனை வந்து அழைக்கும் போது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்ன இல்ல? ஆண்டவருடைய பிரசன்ஸே இல்ல, யார் தேவன்னே தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, நீ உன் பிதாக்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் இப்போ உன் தேவன். அவன் வரும்போது அவனுக்குள்ள அப்படி அப்படி ஜம்முன்னு வரான். அப்ப கூட அவன் he depends on God. ஒரு தடவை இவன் லோத்துடைய எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. நேரா போய் என்ன பண்றான்? சுதந்திரிக்கிறான். வந்து என்ன பண்றான்? மெல்கிசேதேக்கை பார்த்து மெல்கிசேதேக்கிட்ட கொடுக்குறான், தசம்பாகம் கொடுக்குறான். See, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாத்துலயும் விதைய வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் புரியுது? இன் யுவர் மணி, ஒவ்வொரு மாசம் நீங்கள் பெறுகிற வருமானம் இருக்குல்ல, இன்கம், அதுல விதை இருக்கு, விதை இருக்கு. அந்த விதை ஆண்டவர் கொடுக்கறதுல விதைக்கிறது. நம்ம விதைச்சா நிறைய வரும் இல்ல, எனக்கு என்ன இந்த பழத்தை கொடுக்கிறதே ஆண்டவர்னு சொல்லி விதைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சாப்பிடுகிற இந்த மாசம் நான் சாப்பிடுறது, என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறது, நான் பண்றது எல்லாமே என் தேவன் கொடுத்திருக்கிறாரு. பண்ணி அதுதான் தசம பாகம், டயத். நிறைய பேர் யோசிப்பாங்க, நியூ கவர்னன்ட்ல தசம பாகம் இருக்கா இல்லையா? நான் ஏற்கனவே இந்த தசம பாகத்தை பத்தி நிறைய டீச் பண்ணிட்டேன். ஆனா சில வசனங்களை சொல்றேன் பாருங்க. லூக்கா 11வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சில வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரத்துல பாருங்க, இயேசு சொல்றாரு, பரிசேயரை பார்த்து பேசுறாரு. ஏன்னா பரிசேயர்கள் யாரு?
பயங்கர ரிலீஜியஸ் ஸ்பிரிட், மத ஆவி உடையவர்கள். இவங்க கிட்ட சொல்றாரு, எப்பா நீ எல்லாத்துலயும் என்ன பண்ற, தசம பாகம் கொடுக்கிற, நீ என்ன மறிக்கொழுந்துல கொடுக்கிற, பூண்டுல கொடுக்கிற, எல்லாத்திலையும் கொடுக்கிற. ஆனா என்ன நீ உன்கிட்ட இல்லைன்னா தேவ அன்பு இல்ல. நீங்க அந்த வசனம் பாருங்க, லூக்கா சாப்டர் 11, லூக் சாப்டர் 11 verse 42. லூக்கா 11வது அதிகாரம் 42வது வசனம். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் எதுல கொடுக்குறீங்க, ஒத்தள மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவன் எப்படி கொடுக்குறான்? பரிசேய ரிலீஜியஸா கொடுக்குறான், மதத்தின் அடிப்படையில. எனக்கு கொடுக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுல நான் 1/10 கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். ஆனா அன்பே கிடையாது, பாசமே கிடையாது, யார் மேலையும் பரிவே கிடையாது, நியாயமே இல்லாம இருக்கிறான். கேட்டா நான் இதை மட்டும் செய்வேன். இந்த மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். நிறைய ரிலீஜியஸ் பீப்புள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். எங்க சொந்தக்காரங்கள நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சொந்தக்காரங்கள்ல ஏன்னா அவங்களதான் பக்கத்துல தெரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சர்ச்சுக்கு போனா கரெக்டா அப்படியே சேலரி வந்தா அப்படியே தசம்பாகத்தை கொடுப்பாங்க. எது வந்தாலும் தசம், முட்டையில தசமா கொடுப்பாங்க, தேங்காயில கொடுப்பாங்க, ஏன் கோழியில கூட கொடுப்பாங்க. ஆனா வீட்டுல மருமகளை போட்டு வதன்னு வதைப்பாங்க. மருமகளை அப்படி ஒரு மாதிரி பாக்குறது, பேசுறது. சிலர்லாம் கொடுப்பாங்க, மாமியார மதிக்கிறதே கிடையாது. மாமியார எனக்கு தெரியுங்க சில குடும்பம். சர்ச்சில் பாத்தீங்கன்னா அவங்க தான் எல்டரா இருப்பாங்க. அப்படியே அவங்கள வந்து பாஸ்டரே வாங்க வாங்க. ஆனா வீட்டுல அப்படி நியாயமே இருக்காது. வரதட்சணையில நம்பர் 1ல இருப்பாங்க. இதை கொண்டு வந்தியா, அதை கொண்டு வந்தியான்னு பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மருமகள்கிட்ட. ஆனா சர்ச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க பயங்கரமா கொடுப்பாங்க. இப்படி இருக்கிறாங்க. ஜீசஸ் சொல்றாரு, ஏன் நீ பரிசேயர், நீ இப்படி இது இது மாயமாலக்காரன், நீ என்ன பண்ற, தசமாக கொடுக்குற, ஆனா ஒண்ணு இல்ல, உன் மைண்ட் செட் என்னவா இருக்கு, பாவர்ட்டியா இருக்கு, அன்பு இல்லையே. சோ இதை இயேசு சொன்னாரா? சொன்னார். இப்ப அதை என்ன நிறைய பேர் பிடிச்சுக்குவாங்க, இயேசுவே சொல்லிட்டாரு நீ தசமாக கொடுக்குற, அன்பே இல்லைன்னு. அப்போ தசம்பாகம் வேணான்ங்கிறாரு, அன்பா இருங்கிறாருங்கிறோம். அப்படி சொல்லல. அந்த வசனத்தை திருப்பி பாருங்க. அவர் சொல்றாரு, தசம பாகம் எல்லாம் கொடுக்குற, அன்பு இல்லையே, நியாயம் இல்லையே, இவைகளையும் செய்ய வேண்டும். என்ன போட்டிருக்காரு? இவைகளை என்ன செய்யணும்? தசம பாகம் நீ என்ன பண்ணணும்? அன்பா இருக்கியா, அன்பு கொடுக்கணும், நியாயம் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. என்ன சொல்றாரு? 2 விஷயம் அப்படிதானே, ஒண்ணு டயத்து, இன்னொன்னு லவ். இப்ப சிலர் டயத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது நியூ கவர்னன்ட்ல, அன்பா இருந்தா போதும். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரருக்காக எனக்கு நிறைய பேர் ரிசீவ் பண்ணிடுவாங்க அற்புதத்தை. பிரதர் நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க, we received, நாங்க பெற்றுக்கொண்டோம் பிரதர், என் பிள்ளைக்கு இது நடந்துருச்சு, பையனுக்கு அது நடந்துருச்சு, ஐயோ ஆசீர்வாதமா இருக்கிறோம், என்ன மனதார நான் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிற பிரதர்னுமாங்க. எப்படி? நான் உங்க மேல அன்பு செலுத்துறேன், உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இயேசு சொல்றாரு, நீ அன்பா இரு, ஜெபம் பண்ணு, ஆனா எதை விட்டுறக்கூடாது? தசம பாகத்தை. இப்ப ஒன்னொன்னு ஊழியக்காரன் பத்தியா, ஏன்னா இந்த ட்ரூத்தை நான் ஸ்டார்டிங்ல கேட்கும் போதும், ஊழியக்காரங்க பாருங்க தசம பாகம். இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இன்டென்ஷன் ஆஃப் ஹார்ட். சிலர் ஏன் அதை பேசுறாங்க, அது ஒரு இன்டென்ஷன். ஆனா ட்ரூத்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், ஜானி பிரதர் இதை பேசுறாரு, இவரும் பாரு இது கிவிங்க பத்தி பேசுறாரு, தசம பாகத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா, நான் சத்தியத்தை பேசுறேன். பினான்ஸ்ல இது ரொம்ப முக்கியம், என் லைஃபை மாத்திச்சு, நீங்க அசை போட்டு பாருங்க போய். ஏசு சொல்றாரு, அன்பா இருக்கிறது இல்ல, நீ எப்படி இருக்கணும், இதையும் செய்ய அதையும் செய்ய, அது ஒரு பிரமாணம். உன் இருதயம் அதுல கனெக்ட் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நான் எல்லாரும், நீங்க உங்க லைஃபை யோசிங்க. மாசம் நம்ம லைஃப்ல ஒரு 50,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, 50,000 வருது. இந்த 50,000 ரூபாயை எதுக்கு பயன்படுத்துறீங்க? நீங்களே யோசிங்க. யார் இல்ல எதுக்குங்கிறத விட யாருக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட், நீங்க, பிள்ளைங்க, ஒரு வருமானம் வருதுன்னே வச்சுக்கோமே. இந்த வருமானத்தை யாருக்கு பயன்படுத்துறீங்க? யாருக்காக செலவு பண்றீங்க? யாருக்கு? நம்ம யோசிங்க. பிரதர் லோன் கட்டுறேன், சரி லோன் எதுக்கு கட்டுறீங்க? வீட்டுக்கு. வீடு எதுக்கு? நீங்க வாழ, உங்க பிள்ளைங்க வாழ, கரெக்ட். காருக்கு லோன் கட்டுறேன், கார் யாருக்கு? நீங்க போக, நீங்க போக, எங்க போக? சினிமாவுக்கு போக, கல்யாண வீட்டுக்கு போக, கரெக்ட். சாப்பாடுக்கு, சரி சாப்பிடுறீங்க எதுக்கு?
நான் டேஸ்டா இருக்கேன், நான் பிரியாணி சாப்பிடுறேன், நான் அடுத்தது யோசிங்க. எல்லா மணியையும் செப்பரேட் பண்ணி பாருங்க. அதுல சரி நான் ஃபீஸ் கட்டுறேன் பிரதர். எதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க குழந்தைங்க? உங்க பிள்ளைங்க படிச்சு நாளைக்கு அவங்க அவங்க லைஃப்ல பாருங்க. நமக்கு வருகிற வருமானம் முழுவதிலும் யாருக்காக ஸ்பெண்ட் பண்றோம்? நமக்காக ஸ்பெண்ட் பண்றோம். கரெக்டா? இல்ல பிரதர், நான் வருகிற வருமானத்தை ஏழைகளுக்காக கொடுக்கிறேன். யோசிங்களேன். எல்லாம் நமக்கு கொடுக்குறோம். நல்லா பாருங்க. நம்ம சரி, நான் இப்ப கேக்குறேன், இந்த வருமானம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு மாதம் மாதம் உங்களை போஷிக்கிறது உங்க கம்பெனியா, உங்க ஆபீஸா, உங்க பிசினஸா, யார்கிட்ட இருந்து வருதுன்னு நீங்க பிலீவ் பண்றீங்களோ, then you understand and you know how to honor where you receive. இது எனக்கு நான் சாப்பிடுறேன்னா, என் பிள்ளைங்க நான் வாழ்றாங்கன்னா, நான் பெற்றுக்கொள்றது தேவன்கிட்ட இருந்துதான் நீங்க வச்சீங்கன்னா, கம்பெனி மாறலாம், பிசினஸ் மாறலாம், வேலையே மாறலாம். ஆனால் அது தேவன்கிட்ட இருந்து தான் எனக்கு வருதுன்னா, நீங்க தேவனுக்கு கொடுக்கிற விதைய ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. தட் இஸ் த ரெவலேஷன். இதுதான் வெளிப்பாடு. நான் ஆண்டவர்கிட்ட இருந்தா ரிசீவ் பண்றேன்னா, என் தேவன் எனக்கு கொடுக்கிற ஆகாரத்துல விதைய வச்சுதான் கொடுக்கிறாரு. ஏன்? அந்த ஃப்ளோ என் வாழ்க்கையில விதைக்க விதைக்க அறுவடை பெருகி கொண்டே இருக்கும். குடும்பத்துல எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிக்கும். இது மிகப்பெரிய ட்ரூத் பாருங்க. அதனாலதான் டயத்தை எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு? தசம்பாகத்தை எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு? சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் தான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவர் தான் என் சோர்ஸ்ங்கிறது தான் உங்க தசம்பாகம். தசம்பாகம் என்ன? 1/10, 10ல் 1 பங்கு. இது லாவா எடுத்துக்க கூடாது. இது ஒரு பிரமாணம். எப்படி அன்பு ஒரு பிரமாணமோ, தசம்பாகம் ஒரு பிரமாணம். இப்ப தோணும், தசமா யார் கொடுக்கணும்? ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எங்க உணவை சாப்பிடுறீங்களோ அங்கதான் பணம் கொடுக்கணும். எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தாயா ஒரு இடத்துல நீங்க எங்க உங்களை வளர்க்குறீங்களோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறீங்களோ, ஆண்டவர்னால உங்களுக்கு அங்க போஷிக்கப்படுறீங்களோ, அங்க எங்க கொடுக்கணும்? டயத்து கொடுத்தே ஆகும். நிஜமா சொல்றேன், நிஜமா சொல்றேன். நமக்கு நம்ம மைண்ட் எப்படி வரும்னா, 500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய், 3000 ரூபாய், இப்ப 30,000 ரூபாய் சம்பளம் வருது. எவ்வளவு டயத்து? 3000 ரூபாய். 3000 ரூபாய். ஆனா அதே நேரம் நீங்க வெளியே போறதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க டாக்டர் சொல்லுவாரு 4500 ரூபாய் ஸ்கேன் எல்லாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? 4500 அப்படிலாம் சொல்ல மாட்டோம். 4500 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு போவோம். ஏன்? ஸ்கேன் பண்ணணும், மெடிக்கல் பில் பே பண்ணணும், ஹாஸ்பிட்டல் மருந்துக்கு செலவு. யோசிக்கவே மாட்டோம் பாருங்க. பட் when you think of God, 1000 கேள்வி வரும். இதை கொடுத்துட்டா அப்புறம் என்ன பண்றது? இதை கொடுத்தா என்ன பண்றது? அது கொடுத்தா என்ன பண்ண? எப்ப அது பிரேக் ஆகுதோ நான் சொல்றேன், you are sowing and you are getting ready for a big harvest. உங்க இருதயம் பணத்தோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய பேருக்கு அதை யோசிக்கும் போதே முடிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் எவ்வளவு வருது அதுல காணிக்க கொடுக்குது இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதலாவது. எனக்கு இந்த சத்தியம் எப்ப தெரியப்பட்டதோ இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். ஒரு மாதம் தொடங்குது, முதல்ல என் கையில காசு வரும்போது முதல்ல நானும் சுவிதாவும் we sow. அதுக்கப்புறம் தான் வாடகை கொடுக்குறது, அதுக்கப்புறம் தான் பில் பே பண்றது, அதுக்கப்புறம் தான் எதையும் பண்றது. ஏன்? I honor my God because he is my source. அவர் தான் எனக்கு எல்லாம். எனக்கு நீங்க மாசம் ஃபுல்லா நடத்துறாருன்னா அவரு தான் முதல்ல நான் கொடுப்பேன். நான் சொல்றேன், இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா உங்க லைஃபே மாறிடும். யோசிக்கலாம். இப்ப எப்படி பிரதர் கொடுக்கிறது? பாருங்க, கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, எங்க கொடுக்கணுமா? திருவசனத்தில் போதிக்கப்படுகிறவன் திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் சகல நன்மையும். where you receive. இப்ப நான் சொல்றேன், இப்ப என்கிட்ட இப்ப நிறைய சொன்னோன்னா இப்ப நீங்க ஹார்ட் கூட ஆகலாம், ஆனா இது சத்தியம், நான் சொல்லிதான் ஆகணும். இப்ப என்கிட்ட ரிசீவ் பண்றீங்கன்னா, எங்க டெய்லி மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி இதுதான் என் லைஃப்ல நிறைய மாற்றம் கொடுக்கணும், நான் சொல்லட்டுமா? இங்க விதைக்கணும், இங்க விதைச்சுதான் ஆகணும். சொல்லலாம். அப்படி ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் சொல்றாருங்க, நான் சொல்லல. பவுல் ஒண்ணு எழுதுறாரு, அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் உங்க பைபிள்ல தான் இருக்கு. பைபிள்ல தான் இருக்கு. 1 கொரிந்தியர் சாப்டர் 9 verse 13.
13வது வசனம், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்கள் பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? கொரிந்து சபைக்கு சொல்றாரு, எப்பா ஆசாரிய ஊழியம் செய்யறவன் அத புசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பங்கு உண்டுன்னு தெரியுமா தெரியாதா? கொரிந்து சபைக்கு சொல்றாரு. ஏன்னா இவங்க பவுல கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தபடியே இந்த வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷம், புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது? குட் நியூஸ், நல்ல வார்த்தை நமக்கு சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரும் அப்படின்னு ஏன் பவுல் எழுதுறாருன்னா, பவுல் அங்க சொல்றாரு, எப்பா ஊழியம் பண்றாங்க உங்க கொரிந்து சபைக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஊழியம் பண்றான்ல அவனுக்கு நீ என்ன பண்ணணும்? காணிக்கை கொடுக்கணும், தசம்பாவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? கொரிந்து சபை, நீங்க தானே கட்டளை கொடுக்குறீங்க, நீங்க எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உன்னை பவுல் சொல்றாரு, ஏன்பா போய் வாசிச்சு பார்க்கலையா நீ? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலதான் பிழைப்பு, அவன் லைஃபே அதுதான், அதுலதான் அவன் வாழணும். ஏன்? ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்காருங்கிறாரு. நான் மட்டும் சொல்லல, கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் எத்தனை பேர் புரியுது? பவுல் சொல்றாரு கட்டளைப்பா. இது ஒண்ணு தெரியுமா? இந்த வசனம் என் லைஃப மாத்திச்சு. நான் ஒரு டைம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஊழியம் பண்ண ரெடி, ஆனா நான் பிசினஸ் பண்ணிட்டு தான் ஊழியம் பண்ணுவேன். எனக்கு பிசினஸ் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சோ ஆண்டவர் என் பிசினஸ் பிளஸ் பண்ணாரு. நான் என்ன பண்ணேன்? டிவி ப்ரோக்ராம் பண்ணேன். 2014-15 வேலூர்ல ஸ்கை டிவின்னு ஒரு டிவி இருக்கு. வேலூர்ல அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சேனல் தெரியும், ஒரு லோக்கல் சேனல் ஸ்கை டிவி. அதுல டெய்லி ஈவினிங் 6:30 என்னுடைய ப்ரோக்ராம் வரும். நானும் சுவிதாவும் உட்காந்து பேசுவோம். அப்பவே அது ஒரு கதை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஃபுல்லா நான் சொன்னேன், எனக்கு நீங்க நிறைய பணம் கொடுங்க, நான் என்ன பண்ணேன்? மினிஸ்ட்ரி பண்றேன். சோ மீட்டிங் நடத்துவேன், சாப்பாடு போடுவேன், கூட்டம் நடத்துவேன், எல்லாரும் வருவாங்க. யார்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், காணிக்கை எடுக்க மாட்டேன். அப்ப எங்களுக்கு மீட்டிங் ஹால் கொடுத்த ஒருத்தங்க, ஒரு ஆன்டி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒரு காணிக்கை பெட்டி அவங்ககிட்ட இருந்த, அவங்க ஏன்னா ஹால்ல அவங்க வச்சிருப்பாங்க, நான் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். அவங்க கொண்டு வச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன நீ வர்ற ஜனங்க அவங்க கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், நீ பாட்டு மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆன்டி, நாங்க அப்படிலாம் வாங்குறது இல்ல. அவங்க அப்படி, நான் அதை இது பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு சரி, அந்த மாதிரி கம்பல் பண்ணக்கூடாது. இப்பவுமே அப்படிதான், எனக்கு இன்னைக்குமே ஹார்ட் எப்படிதான், கம்பல் பண்ணக்கூடாது. ஆனா சத்தியம் ஒண்ணு இருக்கு. சோ இப்படி நடத்தினேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒரு டைம்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிற, உன்னை நான் ஊழியத்துக்கண்டே அழைத்திருக்கிற, நீ ஆர் a man of God, உனக்கு ப்ரொவிஷன் ஊழியத்துலதான் வரும்ட்டார். எப்படி? இந்த வசனத்தை வாசித்தேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு எதுலதான் வருமா பணம்? சொல்லுங்களேன், எதுல வருமா? சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும். எனக்கு அப்போ 2017-18 அப்ப பிசினஸும் போயிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் பிசினஸ். ஆனா எனக்கு தெரியும், ஐ எம் கால்டு ஃபார் அ மினிஸ்ட்ரி. முழு நேரத்திலேயே என்னை அழைத்திருக்கிறேன். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் என் ஹார்ட் இல்ல. எனக்கு என்னதான் ஹார்ட், எனக்கு என் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும். காலையில இருந்து ஈவினிங், இப்ப பாருங்க டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்? இதான் என் இருதயம், திஸ் இஸ் மை ஹார்ட். எனக்கு வேற எது செஞ்சாலும் பெருசா திருப்தியே கொடுக்காது. என்னை கொண்டு போய் 1 கோடி ரூபாய் தரேன், இந்த கம்ப்யூட்டர்ல இதை பண்ணுங்கன்னா நான் அதை செய்ய முடியாது. எனக்கு தெரியும், என் சுவிசேஷத்துல எனக்கு ஆண்டவர் 1 கோடி காணிக்க கொடுப்பாரு. என்னை நம்பி கொடுப்பாங்க, விதைப்பாங்க. ஐ நோ இட், மை காட் இஸ் எ ப்ரொவைடர். எனக்கு அந்த நேரத்துல இந்த வசனம் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இதுலதான் பிழைப்பு உண்மையிலேயே வச்சிருக்கிறேன், புரிஞ்சுக்கோன்னாரு. இதை ரொம்ப வருஷமா பேசினாரு. ஆனா எப்ப நான் முழு நேரத்துக்கு கம்ப்ளீட்டா இதுக்கு மேல, ஏன்னா இது என்னுடைய, நான் ஒன்ன சொன்னனால எல்லா ஊழியக்காரங்களும் நீங்க முழு நேரத்துல தான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லல. சிலர் இப்ப டிஜே சங்கள்லாம் வேலை பார்த்துட்டே பெரிய ஊழியம் பண்ணியிருக்கிறார். நிறைய ஊழியர்கள் வேலை செய்து பிசினஸ் பண்ணிட்டு இன்னும் ஊழியம் பண்றவங்க இருக்கிறாங்க. அது அழைப்பு, அவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன் அழைப்பு எனக்கு தெரியும். என்னால வேற எதையும் செய்ய முடியாது, மினிஸ்ட்ரி மட்டும்தான். சுவிதாவால வேற எதுவும் செய்ய முடியாது, மினிஸ்ட்ரி மட்டும்தான். நான் அப்படியே வேற ஏதாவது செஞ்சாலும் அது மினிஸ்ட்ரிக்காக தான் செய்வோம். புரியுதுங்களா? பணத்துக்காக செய்ய மாட்டோம். ஊழியத்துக்காக வேற ஏதாவது பண்ணணும்னா கூட பண்ணுவோம், அது மினிஸ்ட்ரிக்காக. ஆண்டவர் சொன்னாரு, நான் எப்போ விட்டனோ இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன்,
சுவிசேஷத்தினாலே என் பிழைப்பு உண்டாய் கொண்டிருக்கிறது. ஐ லிவ் பிகாஸ் ஆஃப் திஸ் காஸ்பல். ஏன் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு. நான் இதை ஊழியத்துக்கு ஃபுல் டைம் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே யார் எனக்கு காணிக்க தருவா, யார் எனக்கு பணம் கொடுப்பா? ஆண்டவர் சொன்னாரு, நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். நான் ஜனங்களுக்குள்ள கட்டளை. பாருங்க, எலியா அந்த விதவை வீட்டுக்கு அவனுக்கு ஃபுட்டு கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சாரி பாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்களேன். இப்போ யாருக்கு தேவை ஃபுட்டு? எலியாவுக்கு தேவை உணவு, சாப்பிடணும். ஆண்டவர் சொல்றாரு எலியா கிட்ட, தைரியமா போ, அங்க ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன். கட்டளை இட்டாரா, நீ கொடுத்தாகணும். ஆனா அந்த விதவை பாரு சாகுற நிலைமையில இருக்கிறா. இப்ப உங்களுக்கு தோணும், எவ்வளவு ஒரு ஒரு ஆண்டவரா இவரு. ஒரு அவளே சாக போறா, எலியா கிட்ட சொல்றாரு கட்டளை இட்டு இருக்கிறேன். இப்ப நான் இப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, உன் மினிஸ்ட்ரியில வர்ற எல்லாருக்கும் நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன்பா, என்ன உன்னை போசிக்கணும்னு, உனக்கு கொடுக்கணும்னு கட்டளை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்றாரு, சொல்லி இருக்கிறார். இப்போ நான் நீங்க தசம பாகம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும்னு என்ன தோணும்? இப்போ அந்த விதவைட்ட போய் கேட்கிறாரு. அவர் சொல்றா, உன்னை என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. கடைசியா இதான் இருக்குன்னு. சரி, எனக்கு என்ன பண்ணு, அடை சுட்டு கொண்டு, அடை தானே, அடை சுட்டு கொண்டு வானுங்கிறேன். இப்ப என்ன தோணும்? அவளே பாவம், கடைசி இருந்த அடை, அதையும் இந்த மனுஷன் புடுங்கி சாப்பிடுறானேன்னு. அங்கதாங்க காஸ்பலே. ஏன்? அவளை செழிக்க பண்ணும்படி, அவளுடைய வாழ்க்கையே மாற்றும்படி. அதே நேரம் எலியாவையும் போஷிக்கணும். எலியாவுக்கும் ப்ரொவிஷன், ஊழியக்காரனுக்கும் ப்ரொவிஷன். அங்க கொடுக்கிற அவன் வாழ்க்கையே மாறுது. புரியுதுங்களா? இததான் பவுல் எழுதுறாரு. பவுல் சொல்றாரு, உன் குறைவுல கொடுத்த உன் குறைவை என் தேவன் நிறைவாக்குவார், மகிமை. புரியுதுங்களா? அந்த விதவை நினைக்கலாம், ஐயோ இவர் சாக போற நேரத்துல இதையும் புடுங்கி சாப்பிடுறாரு. புடுங்கி சாப்பிடலாமா? உன் வாழ்க்கைய மாத்துறதுக்கு சொல்றாரு, கொண்டு வா என்கிட்ட. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் வேதத்தை பார்க்கலாம். கிவிங் எப்படி கனெக்ட் ஆகுது, லைஃபோட சேஞ்ச் ஆகுது. கட்டளை எடுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். எண்ணாகமம் 18. இப்ப நிறைய தோணும், லேவியர்கள் நான் சொன்னேன்ல முழு நேரத்துல இப்ப ஊழியம் பண்றாங்க, அவங்க கீழே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்டவர் நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 18வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 20. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இது என்கிட்ட பேசின காரியம். எனக்கு நான் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பாருப்பா, நான் ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துலதான் நான் பிழைப்பு வச்சிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிழைப்பு வச்சிருக்கிறேன். அதனால நீ இப்ப நான் சொன்னேன்ல, நான் பிசினஸ் பண்ணணும், நான் ஒரு பிசினஸை வச்சுட்டு ஊழியம் பண்ணணும், இதை வச்சு பண்ணணும்லாம் தோணுச்சு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ ஒன்றையும் என்ன பண்ண வேண்டாம், சுதந்திரிக்க வேண்டாம். வசனத்தை பாருங்க, நம்பர் எண்ணாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 20. நீ ஒன்றையும் சுதந்திரிக்க வேண்டாம், நீ ஒன்னும் பண்ணாத, நான் என்ன பண்ண போறேன், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவங்க பண்றதுல உனக்கு வேண்டாம், ஏன்னா நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு ஊழியக்காரனை பார்த்து, எப்பா உனக்கு நான் தான் பங்கு, நான் தான் உன் பங்கு, நீ தான் என் பங்கு. பாருங்க, ஊழியக்காரனுக்கு எது பங்கு? தேவன் தான் பங்கு. அப்புறம் சொல்றாரு, இதோ ஏன் நான் தான் உன் பங்குன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு பங்கு இருக்கு. யாருக்கு புரியுது? இப்போ வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்குது, குழந்தைங்க எல்லாம் ஒரு கேக் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவீங்க, பங்கு வச்சு கொடுப்பீங்க, எல்லாருக்கும் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கும் இல்லையா, அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு இருக்கும். எல்லா குழந்தையும் சாப்பிட்டுட்டு, ஏமா உன் பங்கு எனக்கு கொடுக்க கூடாதா? நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? சொல்லுங்களேன். இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு உள்ளது எனக்கு தான். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, கேக்கு கொடுப்பாங்க பாருங்க, உங்க பிள்ளை சாப்பிட்றோம் கேக்க, உங்க கையில ஒரு கேக் இருக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சாப்பிட மாட்டீங்க, உங்க பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே என்ன பண்ணுவீங்க, எடுத்து நீ சாப்பிடு அப்படின்வீங்க. இல்லம்மா நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. உங்க பங்கு என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. யாரெல்லாம் கொடுப்பீங்க? அதெல்லாம் முடியாது பிரதர், கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி எப்படி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு? அப்படி நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நம்ம பங்கு என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு கொடுப்போம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் பங்குனா,
எனக்கு இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, அது உன் பங்குங்கிறாரு ஊழியக்காரனை பார்த்து. எனக்கு அப்படின்னா என்னது, தேவனுக்கு கொடுப்பதுன்னா யாருக்கு கொடுப்பது, ஊழியக்காரனுக்கு கொடுக்குது. வானத்துல போட முடியாதுங்க, வானத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க உங்களை நடத்துற உங்க முன் மேல வைத்திருக்க ஊழியக்காரனுக்கு கொடுக்க. அதான் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரை பார்க்கிறோம், ஊழியக்காரன்ட்ட கொடுக்கும் போதும் ஆண்டவரை பார்க்கணும். when you give, just see God in a man of God. எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தாரு, அப்ப நீ கடவுள்னு பார்த்துட்டேன்னா நீ யோசிக்கவே மாட்டேன். சொல்றாரு நான் தான் உன் பங்குங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நீங்க பாருங்க வசனத்தை, அவர் சொல்றாரு நான் தான் பங்கு. இப்ப ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் தசம பாகம் கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறேன். இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளே எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இந்த வசனத்தை திருப்பி ஒருத்தர் பாருங்க, ஏன்னா எல்லாருக்கும் புரியணும். தசம பாகத்தை யாருக்கு கொடுத்தார் சுதந்திரமாக? நல்லா புரிஞ்சு, தசம பாகத்தை யாருக்கு கொடுத்தார்? லேவியர். லேவியர் யாரு? ஆசாரியர். லேவியர் என்ன வேலை செய்யறாங்க? பணிவிடை வேலை செய்கிறார்கள். 3 பாயிண்ட் நோட் பண்ணுங்க. லேவியருக்கு எது அவங்களுக்கு சுதந்திரம்? தசம பாகம். ஏன் வசனம் சொல்லுது தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமா கொடுத்தேன், 21வது வசனம். சரி, தசம பாகம் அவங்க சுதந்திரம். இப்ப லேவியர் யாரு? தேவனுடைய பணிவிடை செய்கிறவர். கரெக்டா? 3வது பாயிண்ட், ஆண்டவர் என்ன சொன்னாரு? பங்கு. பங்கு உண்டுன்னு சொன்னாரா? சரி, இப்போ 1 கொரிந்தியர் 9க்கு வாங்க. 1 கொரிந்தியர் 9 வாங்க. இங்க பவுல் சொல்றாரு, மேல வாங்க, 1 கொரிந்தியர் 9. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவர்களை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்கள். யாருக்கெல்லாம் புரியுது பவுல் எதை மென்ஷன் பண்றாருன்னு? புரியுதா? பவுல் எதை சொல்லுகிறார்? எண்ணாகமம் 18வது அதிகாரத்துல தேவன் சொல்றாரு, பணிவிடை செய்கிறவர்களுக்கு பங்கு. பங்கு போட்டிருக்கா? பவுல் அதே வார்த்தையை போடுறாரா? பாருங்க, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. இங்க என்ன போட்டிருக்கு? பலிபீடத்தில் பணிவிடை செய்கிறவர்கள். யார சொல்றாரு? லேவியரை சொல்றாரு. பங்குன்னு சொல்றாரு, பங்கு உண்டு. அதுக்கப்புறம் சொல்றாரு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டு. எதை மென்ஷன் பண்றாரு? எண்ணாகமும் 18வது அதிகாரத்தை சொல்றாரு. இங்கே லேவியர்கிட்ட சொல்றாரு, தசம பாகத்தை நான் பங்கா கட்டளையிட்டு இருக்கிறேன், அது உனக்கு என்ன இருக்கணும்? சம்பளமா இருக்கட்டும். தசம பாகத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் டயத். டயத்தை யாரு கொடுத்திருக்கா? லேவியனுக்கு. ஏன்? ஜனங்களுக்கு. ஜனங்களை ஆசிர்வதிக்கிறாரு, அவர்கள் மூலமாய் லேவியனை ஆசிர்வதிக்கிறார். ஆமென். அதெல்லாம் புரியுது. தட் இஸ், இப்ப நான் கொடுக்கணும்னா ஏன் கொடுக்கணும்? ஏன் ஊழியக்காரன் கொடுக்கணும்? அதுவும் நம்ம மேல இருக்கிற ஒரு ஆண்டவருடைய மனுஷனுக்கு ஏன் கொடுக்கணும்னா, அதுவும் தசம பாகம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் பங்கு, அது முதற் பலன். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல போய் பாருங்க, உன் முதற் பலனினால். இந்த ஃபர்ஸ்ட் பார்ன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வரும் பொழுது 10 வாதையில ஒரு வாதையினாலதான், அந்த வாதை தான் விடுதலையை கொடுத்தது. அதுதான் முதற் பலன். ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் அழிச்சார். அதுக்கப்புறம் அதை நினைவு கூறும்படி தசம பாகத்தை கொடுன்னு சொன்னார். நீ போய் வாசிச்சீங்கன்னா தெரியும். ஏன் இதை சொல்றேன்னா, இட் இஸ் a law of spirit. இது நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு வெளியேயுமே இதுதான். இப்பவுமே தேவனுடைய பிரமாணம் விதையாக இருக்கிறது, செயல்படுது. உங்கள் மனதின் நியமித்தபடி நியமிக்கணும்ல. நாமளா நம்ம யோசிச்சுக்குவோம், ஆமா 100 ரூபா கொடுப்போம், 500 ரூபா. சிலர்லாம் பாருங்க, இப்போ சர்ச்சுக்கு போனாங்கன்னா காணிக்கன்னு அப்பதான் போட்டு நோண்டி, எது கையில எது மாட்டுது? 10 ரூபா மாட்டுதா? 50 ரூபா மாட்டு? இல்ல. பவுல் சொல்றாரு, நீ ஒன்னு முடிவு பண்ணும்போதே, நீ ஆண்டவருக்குள்ள போகும்போதே உன் மனசுல நியமிச்சிரு. நாங்க ஒரு டைம்ல எல்லாம், இது என் லைஃப்ல சொல்றேன், நாங்க முதல்ல 500 ரூபாய் கொடுக்கறதே எங்களால காணிக்கை கொடுக்கறது 500 ரூபாய் கொடுக்க முடியாது. ஏன்னா வர்ற சம்பவம் இதுவே முடியாது, அந்த டைம்ல புரியாது. அப்புறம் 500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் விதையை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நான் 500 ரூபாய் கொடுக்க கூடாது, மினிமம் 1000 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்தோடனே மினிமம் 2000 ரூபாய் என்ன பண்ணணும், நான் கொடுக்கணும் ஆண்டவரே, மினிமம் 2000. இப்ப நான் எதிரி திரும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் விதை ஆண்டவரே, விதை எவ்வளவு கொடுக்கணும்? லட்சங்கள்ல கொடுக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கேன்.
விதை அப்ப அப்ப என் ஆகாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆகாரம் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு விதை ஆகாரம் விதையை விட பல மடங்கு பெருசா இருக்கும், 9 மடங்கு பெருசு. அப்ப நம்ம எதை பெருக பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு விதைய கொடுங்க. விதைக்கிற நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். எந்த நேரத்துல எல்லாம் விதைக்கலாம். நிஜமா சொல்றேன். எனக்கு சிலர்லாம் தெரியும், பிறந்த நாள்னாலே விதைப்பாங்க, கல்யாண நாள், எந்த டே, ஏதோ ஒரு டே, இம்பார்ட்டன்ட் டே, எனக்கு அன்னைக்கு ஆண்டவரை நான் ஹானர் பண்றேன். See, you need to honor. ஏன்? நான் விதைக்கிற ஒரு விதையும் எனக்கு ஆண்டவர், அது பிரமாணம், ஆண்டவருடைய லா ஆஃப் த ஸ்பிரிட், அது தெய்வீக பிரமாணம். அதனாலதான் சொல்றாரு, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கலாத்தியர் 6ல சொல்றாரு, நீ நன்மையை பகிர்ந்து கொடுக்கிற தேவன் என்ன பண்ண மாட்டாரு, பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அதையே அறுப்பான். ஏன்? விதைப்பு மிக பவர்ஃபுல். யாருக்கெல்லாம் புரியுது? நீ நிறைய வசனங்கள்லாம் சொன்ன, இதெல்லாம் நோட் பண்ணுங்க, இதெல்லாம் மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது. ஏன் பவுல் எழுதியிருக்கிறாருங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல தெளிவா எழுதியிருக்கிறாரு பங்கு. ஏன் ஒரு ஊழியக்காரன், நீங்க ஒரு 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 மெம்பரா இருக்கிறீங்க, இல்ல இங்கதான் போஷிக்கப்படுறீங்கன்னா ஏன் விதைக்கணும்? ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும், எக்கச்சக்கமா வருஷக்கணக்கா டெய்லி ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணுவாங்க, டெய்லி மெசேஜ் கேட்பாங்க, யூடியூப்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ஒரு நாள் கூட விதைக்கணும்னு எண்ணமே வராது. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா, இப்ப நான் டீச்சிங்னால இதை பேசுறேன். டெய்லி நம்ம என்ன பண்றது இல்ல, ஒரு சண்டே சர்வீஸ்லயும் ஒரு மார்னிங் சர்வீஸ்லயும் என்ன பண்றது இல்ல, இதான் என் ஜிபே நம்பர், இதான் அக்கௌண்ட் டீடைல், அனுப்புங்க அப்படின்னு நம்ம டெய்லி பண்றது இல்ல. ஏன்? நான் பிலீவ் பண்றேன், என்கிட்ட சாப்பிடுறவங்க தானா விதைப்பாங்க. இது ஏன் பிலீஃப். யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் டக்குன்னு கொடுக்காதவன், வசனத்தை ரிசீவ் பண்ணுவேன், நீங்க பகிர்ந்தே கொடுக்காதவங்க போங்கன்னா 30% தான் இருப்பாங்க நம்ம பிரேயர்ல. ஏன்? எதுக்காக இதை சொல்றேன்னா, யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிவிங், பிகாஸ் இட் சேஞ்சஸ் யுவர் லைஃப். உங்களுக்கு கொடுப்பதும், உங்களுக்கு வர்ற ஒன்னொன்னுலயும் அதுல விதை இருக்கு. சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஐயோ நடக்கலையே, இது நடக்கலையே, என்கிட்ட இல்லையேன்னு. உங்கள் விதைப்புல உங்களுடைய மிகப்பெரிய அறுவடை இருக்கு. நான் சொல்றேன், நம்ம இதுல லைஃப் விதைக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரேன். அவங்க லைஃப்ல பெருக்கமும் ஆசீர்வாதமும் எல்லா ஏரியாலையும் உண்டாயிட்டு இருக்கு. ஆமென். நானும் சுவிதாவும் யோசிப்போம், இவங்க லைஃப்ல ஒரு சிலர்லாம் ரெகுலரா விதைப்பாங்க பாருங்க, தசம வகலாம் அப்படியே சில நேரம் அவங்க லைஃப்ல வேற ஏதாவது நடக்கும்போது, நான் ஒண்ணு தெரியுமா, உங்க விதை பேசும். அது தெரியுமா உங்களுக்கு? யுவர் சீட் வில் ஸ்பீக். உங்க விதை அங்க வேற கிரியை செய்யும். வேற மாதிரி குடும்பங்கள், ஏதோ நடக்குது பிரதர், இது நடக்குதா, ஒண்ணு இல்ல, உங்க விதை இட் வில் ஸ்டாண்ட். இதெல்லாம் நிறைய பேர் இந்த ட்ரூத் எல்லாம் புரியாது. சீட் ஹேஸ் சச் அ பவர். ஆமென். முடிச்சிருவோம், 7 மணி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபாதர். அப்பா உமக்கு நன்றி. பினான்சியலா நாங்க ப்ராஸ்பரஸா வாழ்வது உங்களுடைய சித்தம், அதுதான் உங்க இருதயம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப்ல ஒருவேளை கேட்கலாம், ஒருவேளை இது உங்களுக்கு ஒருவேளை மனசுல வேற மாதிரி கூட உருவாகலாம். ஆனா சத்தியத்தை அறியும் போது சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். தி ரிலீஸ் லார்ட். தேவையில்லாம மெடிக்கலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பணம் தேவனுக்கு போகட்டா இருக்கணும். சொல்லுங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாத பணம், தேவையில்லாம நிறைய இடங்கள்ல வீணா போகிறதெல்லாம் இனி என் லைஃப்ல போவே கூடாது. அது பிரயோஜனமா இருக்கும். when I want to establish the kingdom. நீங்க ஊழியர்களை ஆசீர்வதிக்க என்ன நடக்கும் தெரியுமா? பட்டணம் களி கூறும். ஒவ்வொரு குடும்பங்கள் படுவார்கள். எங்க விதைக்கிறோன்னு இருக்கு. நீங்க தேவையில்லாத விதைல போட்டீங்கன்னா அங்க என்ன ஆகும்? மக்கி போயிடும். ஆனா எங்க நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றீங்களோ, ஜஸ்ட் ரிலீஸ். குறைவுல விதைத்தார்கள். தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன். விதைத்த ஒவ்வொருத்தருடைய விதையும் நான் சொல்றேன், கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஐ ரிலீஸ் த பிளஸிங். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, அந்த 1000 மடங்காய் பெருகுவீர்களாக. உபாகமம் 1:11. பெருகுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால். ஐ ரிலீஸ். உங்களை விட்டு தரித்திரம் வெளியேறட்டும், கடன் வெளியேறட்டும்.
எல்லா சூழ்நிலையிலும் மாற்றம் உண்டாகட்டும்பா. உறவுல மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைங்க வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்க எல்லை எங்கும், உங்க பிசினஸ்ல வரைக்கும் ஆசீர்வாதம் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? ஆமென், ஆமென். ரியலி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? அபிஷேகத்தை குறித்தா என்ஜாய் பண்ணி கேட்கிறோம். இதெல்லாம் நான் சொல்றேன், கிவிங் பேசினாலும் என்ஜாய் பண்ணி கேட்கும். Whenever you hear about giving, yes Lord, I enjoy this because I am a giver. ஏன்? எங்க அப்பா ஒரு கிவர். அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, தந்துகிட்டே இருப்பாரு. ஏன்? நம்ம அப்பா அப்படிதாங்க வச்சிருக்காரு, நிறைவுல வச்சிருக்கிறார். I bless you, I bless you. நிஜமா சொல்றேன், இந்த சத்தியம் உங்க லைஃபையே மாத்திரும். Amen, amen. So யூடியூப்ல பாக்குறீங்களா? நிஜமா if you are ready to start giving, நம்ம டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜிபே, போன்பே நம்பர் இருக்கு, அக்கௌண்ட் டீடைல் வரைக்கும் இருக்கு, கீழே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க எதுவுமே போடுறதே இல்லையே, அதனாலயே நான் கொடுக்கறது இல்லை. நம்ம போடுறது இல்லைங்க, கீழே இருக்கு. நீங்க கேட்கணும்ல, போன்பே இது மெசேஜ் பண்ணி அக்கௌண்ட் டீடைல கொடுங்கன்னு. நம்ம ஏற்கனவே போட்டோம். ஏன்னா ஒரு சிலர் அனுப்புறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்ரிதிங் இஸ் தேர். இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, கனெக்ட் வித் கிவிங். நிஜமா சொல்றேன், இட் வில் வேற லெவல்ல கொடுக்கும். ஒரு சிஸ்டர் அப்படிதான், அவங்க இருக்கிற நாட்டுல இருந்து அனுப்ப முடியாது. எப்படி? அவங்க நாட்டுல இருந்து அனுப்ப முடியாது, அதனால பல மாசமா கொடுக்க முடியல. அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, பிரதர் எனக்கு இங்க இருந்து எப்படி பணம் அனுப்பனே தெரியல. எனக்கும் தெரியல. நான் சொன்னேன், எனக்கும் தெரியல, ஆனா நீங்க கொடுக்கணும் முடிவு பண்ணீங்களே, நான் உங்களை ரிலீஸ் பண்றேன்னு. அடுத்த நாள் மெசேஜ் அனுப்புறாங்க, பிரதர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். உடனே அவங்க போய் கேட்கறாங்க, யார்கிட்டலாமோ கேட்கறாங்க, இங்க இருந்து எப்படி அனுப்புறது, இங்க இருந்து இங்க அனுப்பணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க உதவி செஞ்சிருக்காங்க, இல்லைங்க இப்படி போய் அனுப்பலான்ட்டு. உடனே போய் இருந்து எத்தனை மாசம் கொடுக்கலையோ அத்தனை மாசத்தையும் சேர்த்து ஒரே மாசம் அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் த ஹார்ட் ஆஃப் அவங்களுடைய இருதயம். என் அப்பாவுக்கு நான் கொடுக்கணும் இவ்வளவு நாள். ஏன்னா அவங்களால அது கொடுக்க முடியாத ஒரு இது சிச்சுவேஷன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அந்த தேசத்துல இருந்து அனுப்ப முடியாது, எப்படி அனுப்ப ஒன்னும் தெரியல. ஆனா முயற்சி செஞ்சாங்க, போனாங்க, விசாரிச்சாங்க. சொன்னாங்க 2 நாள் எடுத்துக்கிட்டேன், ஆனா 2 நாள்ல எப்போ அது உங்க கையில வந்து சேர்ந்துச்சோ எனக்கு இங்க ஒரே சந்தோஷம் பிரதர்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு ஹார்ட். அந்த நீங்க கொடுத்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்க, அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் கிடையாது. யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கீங்க? நிஜமா சொல்றேன், ஆண்டவருக்கு அப்படியே ரிலீஸ் பண்ண. நீங்க மெடிக்கல் பில் கட்டிட்டு வந்துட்டு கூட உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டிட்டு வாங்க, சந்தோஷமே இருக்காது. நிஜமா ஹோட்டல்ல போய் கூட நல்லா சாப்பிடுங்களேன், குடும்பமா சாப்பிட்டுட்டு ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்க பில்லு, சந்தோஷமா வரமாட்டீங்க. யாரெல்லாம் வந்து ரொம்ப பிரதர் நாங்க சந்தோஷமா 10,000 ரூபாய் ஹோட்டலுக்கு பே பண்ணிட்டு சந்தோஷமா வந்தோம்னு சொல்லுங்க, வரவே வராது சந்தோஷம். ஆனா ஆண்டவருக்கு மட்டும் கொடுத்துட்டு அதை ஃபீல் பண்ணி பாருங்க, ஒரே அது நிறைவா இருக்கும் பாருங்க. நிச்சயமா அப்படியே ஒரு ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு எத்தனை 1000 லட்சங்கள் கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை, தட் இஸ் த ட்ரூ ஹாப்பினஸ், ஜாய் இன் கிவிங். நான் அனுபவிக்கிறேன், என் கூட இருக்க எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிலீவ் பண்றேன். I bless everyone in Jesus name. Amen. So bless you. Have a wonderful day. நாளைக்கு காலையில அடுத்த இதை பத்தி நான் பேச போறேன், ஃபினான்ஸ்ல. Amen. In Jesus